அதிர்ச்சியாக இல்லை, ஆச்சரியமாக இல்லை, மிக மிக சாதாரணமாக விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்திற்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களிலே மரங்களை தன்னுடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் பாவித்த ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. ஆக தமிழன் என்பவன் ஒரு மரத்தை அதை ஓரறிவு உள்ள அக்ரிணையாக பார்க்காமல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக காதலனாக காதலியாக மகளாக பார்த்த சம்பவங்கள் ஏராளமாக காண கிடைக்கின்றன. நற்றினையிலே ஒரு பாடல், விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்த மரத்தனம் துறந்த கால்முளை அகல நெய்ப்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தன்று நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது இறப்பே அம்ம நானும் நும்மோடு உலகையே.